வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்குது. டோட்டலாக 95 கொஷின்ஸ் இருக்குது. எந்த நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவின் நகரமயமாதலின் முதல் கட்டம் முடிவுக்கு வந்தது? சிந்துவெளி நாகரிகம். யாருடைய வருகையால் வேதகாலம் எனும் காலகட்டம் தொடங்கியது? ஆரியர்கள். இந்திய வரலாற்றில் வேதகாலத்தின் காலம் கிமு 1500 முதல் 600 வரை. ஆரியர்கள் பேசும் மொழி இந்தோ ஆரிய மொழி. ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் இருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்துகிஷ் மலைகளில் உள்ள டேஸ் கணவாய் வழியாக வந்தனர். கைபர் கணவாய். ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடை மேய்ப்பது. ஆரியர்கள் பின்பற்றியது அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. எந்த முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும்? அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன்பின் அந்நிலம் கைவிடப்படும். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. வேத காலத்தின் காலம் பரப்பு சான்றுகள். புவியியல் பரப்பு வட இந்தியா. காலப்பகுதி இரும்பு காலம். கால அளவு கிமு 1500 முதல் 600 வரை. சான்றுகள் வேதகால இலக்கியங்கள். நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம். ரிக்வேதகால ஆரியர்கள் டேஸ் ஆவர். நாடோடிகள். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப். சப்த சிந்து அல்லது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என அழைக்கப்பட்டது பஞ்சாப். ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியமர்ந்த ஆண்டு கிமு 1000. 4 வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வ. வேதகால இலக்கியங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள். 4 வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது ஸ்ருதிகள். புனிதமானவை நிலையானவை கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டவை ஸ்ருதிகள். சுருதி என்பதன் பொருள் கேட்டல் அல்லது எழுதப்படாதது. வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டவை சுருதிகள். ஆகமங்கள் தாந்திரீகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகிய சமயம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் ஸ்மிருதிகள். தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை நிலையானவை அல்ல ஸ்மிருதிகள். ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி. ராமாயணம் மகாபாரதம் என்பவை இதிகாசங்கள். சிவபுராணம் விஷ்ணு புராணம் என்பவை புராணங்கள். தர்மசூத்திரம் மனுஸ்மிருதி நாரத ஸ்மிருதி என்பவை சூத்திரங்கள். இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். வேதகாலத்தின் 2 கட்டங்கள். தொடக்க வேதகாலம் பின்வேத காலம். தொடக்க வேதகாலத்தின் காலம் கிமு 1500 முதல் 1000 வரை. பின்வேத காலத்தின் காலம் கிமு 1000 முதல் 600 வரை. ரிக்வேதகால அரசியல் டேஸை அடிப்படையாக கொண்டது. இரத்த உறவுகள். வேதகால அரசியலின் அடிப்படை அலகு குலம். குலத்தின் தலைவர் குலபதி. பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது கிராமம். கிராமத்தின் தலைவர் கிராமணி. பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு விஷ். குலத்தின் அல்லது விஷின் தலைவர் விஷயபதி. ஜனா அல்லது இனக்குழுவின் தலைவர் ராஜன். ராஜன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜனஷ்யகோபா. ஜனஷ்யகோபா அப்படின்னா மக்களின் பாதுகாவலர் என்று பொருள். ரிக்வேத காலத்தில் இருந்த பல இனக்குழு அரசுகள் ராஷ்டிரம். தனது இனக்குழுவைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பது யாரின் முக்கிய பொறுப்பாகும்? ராஜன். ராஜனின் அதிகாரத்தை கட்டுப்படுத்திய இனக்குழு மன்றங்கள் விதாதா சபா சமதி கணா. இனக்குழு மன்றங்களில் மிக பழமையானது விதாதா. ரிக்வேத காலத்தில் அரசருக்கு உதவி செய்தவர் புரோகிதர் தலைமை குரு. அரசியல் பொருளாதாரம் இராணுவம் ஆகியவற்றில் அரசருக்கு உதவுபவர் சேனானி. மூத்தோர்களை கொண்ட மன்றம் சபா. மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு சமிதி. மக்கள் தாங்களாகவே மனமு வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையின் பெயர் பாலி.
ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 பங்கை வரியாக செலுத்துவது பாலி. வேதகால சமூகம் டேஸ் வழி சமூகமாகும். தந்தை வழி. கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? தசயூக்கள், தாசர்கள். தொடக்க வேதகால சமுதாயத்தில் காணப்பட்ட 3 பிரிவுகள்: பொதுமக்கள், போர் வீரர்கள், மதகுருமார்கள். பொதுமக்கள் விஷ் என்று அழைக்கப்பட்டனர். போர் வீரர்கள் சத்திரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மதகுருமார்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ரிக் வேத காலத்தில் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை சொத்துரிமை. 4 வர்ணங்கள் கொண்ட சமூக அமைப்பு: பிராமணர், மதகுரு, சத்திரியர், போரிடுபவர், வைஷ்யர், நில உடைமையாளர், சூத்திரர், வேலைத்திறன் கொண்டவர். வேதகால பொருளாதாரமானது டேஸ் மற்றும் டேஸ் கலந்ததாகும். கால்நடை மேய்ச்சல், வேளாண்மை. ஆரியர்கள் எந்தெந்த பகுதிகளில் நிரந்தரமாக குடியேறிய பின் வேளாண்மை செய்ய தொடங்கினர்? சிந்து, பஞ்சாப். ஆரியர்களின் முதன்மை பயிர் யவா. வேதகால பண்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு. ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவது பண்டமாற்று முறை. ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள் நிஷ்கா சத்மனா. ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயம் கிருஷ்ணாலா. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் தங்கம், இது ஹிரண்யா என்று அழைக்கப்பட்டது. இரும்பு ஷியாமா. தாமிரம் அல்லது செம்பு அயாஸ். ரிக்வேத கால மக்கள் பெரும்பாலும் வழிபட்ட கடவுள் நில மற்றும் ஆகாய கடவுள். ரிக்வேத கால மக்கள் வணங்கிய கடவுள்கள் பிருத்வி நிலக்கடவுள், அக்னி நெருப்பு கடவுள், வாயு காற்று, வருணன் மலைக்கடவுள், இந்திரன் இடி. ரிக்வேத கால மக்கள் வணங்கிய பெண் கடவுள்கள் அதிதி நித்திய கடவுள், உஷா விடியற்காலை தோற்றம். ரிக்வேத காலத்தில் வழக்கத்தில் இல்லாதது கோயில்கள், சிலை வழிபாடு. வேத காலத்தில் முக்கியத்துவம் இழந்த கடவுள் இந்திரன், அக்னி. பின்வேத காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற கடவுள் பிரஜாபதி படைப்பு கடவுள், விஷ்ணு காக்கும் கடவுள், ருத்ரன் அழிப்பு கடவுள். குருகுலம் என்ற சொல் குரு குலம் என்ற டேஸ் வார்த்தைகளின் கூட்டாகும். சமஸ்கிருதம். குரு என்றால் ஆசிரியர், குலம் என்றால் குடும்பம் அல்லது வீடு. பழங்கால கல்வி முறை குருகுல கல்வி முறை. பின்வேத கால இறுதியில் தனிமனித வாழ்க்கை 4 ஆசிரமங்களாக பிரிக்கப்பட்டன. அவை பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சரியம் என்பது மாணவர் பருவம், கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல், சந்நியாசம் வீடு பேறு அடைவதற்காக துறவற வாழ்க்கை மேற்கொள்ளல். இந்தியாவின் செம்புகால பண்பாடு டேஸ் பண்பாட்டின் சமகால பண்பாடாகும். முதிர்ந்த நிலை ஹரப்பா. மக்கள் செம்பையும் கல்லையும் பயன்படுத்திய காலகட்டம் செம்பு காலகட்டம். வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் டேஸ் காலமும் சமகாலத்தைச் சேர்ந்தவை. இரும்பு காலம். பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளவை கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள். பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெகாலித்திக் ஏஜ். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பெருங்கற்காலம். மெகாலித் என்பது எந்த மொழி சொல்? கிரேக்க சொல். மெகா என்றால் பெரிய என்று பொருள். லித் என்றால் கல் என்பதை குறிக்கும். முதுமக்கள் தாளிகள், இரும்பாலான குத்துவாள்கள், அம்புகள், கத்திகள், ஈட்டிகள், சில கல்மணிகள், தங்க ஆபரணங்கள், பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள் போன்றவை அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பெற்ற இடம் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சங்ககாலத்தைச் சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்த இடம் கீழடி. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் வெண்கல் படிகம், செங்கற்களால் கட்டப்பட்ட வடிகால் அமைப்பு, கண்ணாடியில் ஆன மணிகள், செம்மணிகள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருள்கள், சங்கு வளையல்கள், முத்துக்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவை கண்டறியப்பட்ட இடம் கீழடி.
இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பிய ஆண்டு 2017. கீழடி அகழாய்வில் கண்டறியப்பட்ட பொருட்களின் காலம் கிமு 200. கீழடி அகழாய்வில் எந்த நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன? ரோம் நாடு. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது எஃகு. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பன குறித்தும் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பெரிப்ளஸ். அகழாய்வின் போது புதைக்குழி பொருட்கள் கண்ணாடி மணிகள், வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை நிறத்தாலான கண்ணாடி மணிகள், இரும்பு வாள்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் கண்டறியப்பட்ட இடம் பொருந்தல். பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. பெருங்கற்காலத்தில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் பையம்பள்ளி. பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் உள்ளது. கொடுமலல் என்னும் ஊர் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பதிற்று 10. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்ட இடம் கொடுமணல். கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுகள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? கொடுமணல். இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள் முதுமக்கள் தாழிகள். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படுவது கற்திட்டைகள். தமிழகத்தில் கற்திட்டைகள் கண்டறியப்பட்ட இடம் வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் டேஸ் என்று பொருள் கல். பிரிட்டானிய மொழியில் கிர் என்றால் டேஸ் என்று பொருள் நீளமான. தமிழகத்தில் நினைவு தூண்கள் கண்டறியப்பட்ட இடம் சிங்கரிபாளையம் திருப்பூர் மாவட்டம், வெம்பூர் தேனி மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம், குமரிக்கல்பாளையம் கொடுமணல் ஈரோடு மாவட்டம். இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல். தமிழகத்தில் நடுக்கற்கள் கண்டறியப்பட்ட இடம் மானூர் புலிமான் கோம்பை திண்டுக்கல் மாவட்டம், வெள்ளாளன் கோட்டை தூத்துக்குடி மாவட்டம்.